இப்போ 2 பேருக்கும் வாழ்க்கை முறைகள் முதல்ல ஒண்ணா இருக்கணும். ரூ. 10,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, நான் ரூ. 8,000 சேவ் பண்ணணும். நான் ரூ. 2,000 தான் செலவு பண்ணுவேன். நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏன் இந்த ரூ. 2,000க்குள்ள ஒரு குடும்பம் நடத்தணும்? கொஞ்சம் நம்ம இதையும் சேர்த்து பார்ப்போமே, வாழ்க்கையும் சேர்த்து என்ஜாய் பண்ணுவோம். இங்க இருந்தே உங்களுக்குள்ளார சங்கடங்கள் ஆரம்பிக்கும். நான் இல்ல நான் சேர்த்து பொத்தி பொத்தி வைப்பேன் அப்படின்னா, அவ கேட்பா, எனக்கு ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி குடுங்க. நான் மேக்கப் போடணும்னு நினைக்கிறேன். இல்ல இதெல்லாம் வாங்க முடியாதுன்னா, உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால்ல, அன்னைக்கே தெரிஞ்சிருக்கணும்ல அவ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுவா. இதுல இருந்து நீங்க லைட்டா வேணா மாத்தலாம். ஆனா மொத்தமா மாத்துறதுக்கு வாய்ப்பில்ல. நம்ம லவ் பண்றோம்ல, அவளுக்கு நம்மள பிடிக்குது, நம்ம கூட வரா, நம்ம சொல்றதை எல்லாம் கேட்குறா. லவ் பண்ற பீரியட்ல 100% அந்த பொண்ணு சொல்றதை இவர் கேட்பாரு, இவர் சொல்றதை அந்த பொண்ணு கேட்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன உடனே, கல்யாணத்துக்கு அப்புறம் 4 மணி ஆனா என் பொண்டாட்டி பார்க்கணும்னு தோண போறது இல்லை அவங்களுக்கு. லெகிங்ஸ் போட்டா பிரச்சனைன்னு சொல்றாரு அப்படின்னு. அப்போ பாருங்களேன், பிரச்சனை எங்கெங்க இருந்துலாம் வருதுன்னா, ஒரு லெகிங்ஸ்ல பிரச்சனை வருது, ஒரு கம்மல்ல பிரச்சனை வருது, ஒரு பொட்டுல பிரச்சனை வருது. ஸோ முதல்ல அந்த பெண்ணோட வாழ்க்கை முறையை பாருங்க. அந்த வாழ்க்கை முறைக்கு நான் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ இவன்லாம் என் ஃப்ரெண்டுன்னு கூட்டிட்டு வருவா. அந்த 4 பசங்க வருவாங்க, நீங்க நல்லா உட்காருவீங்க, பார்ட்டி பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க, எல்லாமே போவீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு அந்த பையங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணானா, இல்ல அந்த பையன்கிட்ட கொஞ்ச நேரம் விழுந்து சிரிச்சு பேசினான்னா பிடிக்கிறது இல்ல. அவன் கூட எதுக்கு பேசுற அப்படின்னு கேட்டா, அந்த வார்த்தைய அவங்க எடுத்துக்கிற விதம் வேற மாதிரி ஆயிடும். இன்னைக்கு நீ வேலைக்கு போகலன்னா வீட்டில் இரு. நீ வேலைக்கு போக ஆசைப்படும் போது நான் உன்னை அனுப்பி வைக்கவும் நான் தயாரா இருக்கேன். இதுதான் உங்களோட பக்குவம். இல்ல அவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டியது, இப்போ நான் வேலைக்கு போகணும்னு நாளைக்கு நினைச்சேன்னா நீங்க என்னை அனுப்பி வைக்கிறது உங்களுக்கு இப்பவே தயார்படுத்திக்கோங்க. 3வது குழந்தை ஆண் குழந்தை வேணும்னு ஒரு ஹஸ்பண்ட் கேட்டு, நான் 2 குழந்தைக்கு மேல இன்னொரு குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு சண்டையில ஆரம்பிச்சு, எல்லாரும் பிளானிங் எப்படி இருக்குன்னா, ப்ரீ வெட்டிங் ஷூட் எங்க நடத்துறது, அதுக்கு ஒரு 50 நாள் உட்காந்து ரீல்ஸா பார்த்து அவ நயன்தாரா போட்ட ட்ரெஸ், படுகோன் போட்ட ட்ரெஸ்ன்னு எல்லாத்தையும் எடுக்கிறாங்களே ஒழிய, கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். அரேஞ்ச் மேரேஜ்க்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் பேசுவோம்ல, பொண்ணோ பையனோ அப்படிங்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பேசினா சில விஷயங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? சூப்பர். இது ஆக்சுவலி இப்போ ரொம்ப தேவையான ஒரு விஷயங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ எங்ககிட்ட கூட வருவாங்க, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங். மேடம் நான் எப்படி நடந்துக்கணும், ஏன்னா என் அண்ணனுக்கு ஒரு டைவர்ஸ் வந்தது, என் தம்பிக்கு ஒரு டைவர்ஸ் வந்தது, நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, 2 பேரோட லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அது வந்து எப்போவுமே கொஞ்சம் ஒன்றா இருக்கிறது பெட்டர். நீங்கள் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகம் பார்ப்பாங்க, இல்லை வந்து எங்கள் குடும்ப அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, எங்கள் சொந்தக்காரங்க தானான்னு பார்ப்பாங்க, எங்கள் ஜாதிகளுக்குள்ளார பார்ப்பாங்க, மதம் ஒன்றா இருக்கணும்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் என்னங்கிறத விட நான் பார்க்குற காரணம் என்ன அப்படின்னா, 2 பேரோட வாழ்க்கை முறைகள் ஒன்றா இருக்கணும். இப்போ வந்து இவங்க ஒரு முறை சொல்லுவாங்க, இவங்க ஒரு முறை சொல்லுவாங்க. இவங்க நான் செய்யறது தான், எனக்கு இதுதான் பழக்கம், நான் இப்படி தான் பண்ணுவேன்னுவாங்க. இவங்க நான் சொல்கிறது தான். எனக்கு ஒரு ஒரு மாமியார் வந்து என்கிட்ட சொன்னாங்க, மேடம் விளக்கு வந்து இப்படி ஏற்ற மாட்டேங்கிறா அவ அப்படின்னு. மேடம் விளக்கு ஏற்றுறதுல அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு மெத்தட் இருக்கும். ஓகே, அந்த பொண்ணு என்னென்னா டக்குன்னு எங்கேயோ இருந்து ஒரு லைட்டர் இருந்திருக்கு, இதுக்குள்ளார லைட்டரில் ஒரு விளக்க பற்ற வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாமியார் என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்து அவள் பற்ற வைக்கிறா அப்படின்னு. அந்த பொண்ணு வீட்டில் எப்படி ஒரு முறை இருந்தது அப்படின்னா, அப்படி ஒன்றும் பெரிய ரொம்ப இவங்கள மாதிரி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுறது மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ இந்த முறைகள் இருக்குல்ல, இங்கேருந்தே ஆரம்பிப்பாங்க சின்ன 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 சங்கடங்களை. இப்போ 2 பேருக்கும் வாழ்க்கை முறைகள் முதல்ல ஒன்றா இருக்கணும். 2 பேரோட விஷன் இருக்குல்ல, அது ஒன்றா இருக்கணும். இப்போ என்னென்னா, ஒருத்தர் வந்து என்ன நினைப்பார் ஹஸ்பண்ட் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ரூ. 10,000 சம்பாதிக்கிறார் அப்படின்னா, நான் ரூ. 8,000 சேவ் பண்ணணும், நான் ரூ. 2,000 தான் செலவு பண்ணுவேன். இவரோட முறையே அப்படி தான் இருக்கும். ஒரு 27 வருஷம் 28 வருஷம் வரைக்கும் இப்படி தான் அவர் வாழ்ந்திருப்பார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வருவார். அந்த பொண்ணுக்கு என்னென்னா, சேர்த்து வச்சு யாருக்கு சேர்த்து வைக்கிறீங்க நீங்கள்? நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோமே, இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கைக்கு நம்ம என்ஜாய் பண்ணுவோமே, இல்லையா? ஒரு ரூ. 5,000 சேர்த்து வைங்க, ரூ. 5,000 வாழ்க்கைக்காக கொடுங்க. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏன் இந்த ரூ. 2,000 ஒரு குடும்பம் நடத்தணும்? ரூ. 1,000 தான் மளிகை சாமான் வாங்கணும், ரூ. 1,000 தான் இது வைக்கணும். கொஞ்சம் நம்ம இதையும் சேர்த்து பார்ப்போமே, வாழ்க்கையும் சேர்த்து என்ஜாய் பண்ணுவோம். இங்கேருந்தே அவங்களுக்குள்ளார சங்கடங்கள் ஆரம்பிக்கும். ஸோ ஹஸ்பண்டும் ஒய்ஃபோ ஒரு 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 ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக ஒரு ஃபேமிலியில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த ஆணும் பெண்ணும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல அவங்க 2 பேரும் ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளார என்டர் ஆகிற ஒரு கணவன் மனைவியாக என்டர் ஆக போகிற ஆணும் பெண்ணும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அதாவது பிளேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.
அந்த பையனோட பிளேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு அந்த பொண்ணும், அந்த பொண்ணோட பிளேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு அந்த பையனும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இத அவங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அவளுக்கு என்ன தேவைப்படும். இப்ப இந்த வேலைக்கு போறது இருக்கு பாருங்களேன், அது இப்போ இந்த காலத்துல நெறைய விஷயமா நான் பார்க்குறேன். அ வேலைக்கு போகக்கூடாதுன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே சில வீட்ல சில பையன் வீட்ல சொல்டுவாங்க. அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்துரும். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அதுக்கு ஒரு வெறுமை இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இது வேலைக்கு போயிட்டுருக்கும். அப்ப எனக்கு 2 வருஷம் கழிச்ச உடனே குழந்தை பிறந்துரும். குழந்தைய அவங்க பார்த்துப்பாங்க. வீட்லயே உட்காந்துருக்கேன். எனக்கு போர் அடிக்குது. நான் வேலைக்கு போணும்னு நினைக்கும். இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும். அவங்க எல்லாம் நாங்க வேலைக்கு போறோம்னு சொல்லும்போது, அத பார்த்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வேலைக்கு போறேன்னு சொல்லும். அப்போ அந்த பொண்ணுக்கு முதல்ல வேலைக்கு போற விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்கறதில்ல. நான் வேலைக்கு இல்ல எனக்கு வந்து நீ வேலைக்கு போக வேணான்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணும் கல்யாண இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணும், சரி பரவால்ல நான் நின்னுடுறேன்னு. ஏன்னா அப்ப இருக்கிற வேலையில அதுக்கு ஒரு கஷ்டம் இருக்குமா இருக்கும். பரவால்ல நான் நின்னுடுறேன் அப்படின்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் அது வேலைக்கு போக நினைக்கும்போது, இல்ல இவங்க சொல்லுவாங்க, நான் உன்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன்ல. இப்ப நீ எதுக்கு வேலைக்கு போறேன்னு நெனைக்கிற? இந்த வேலைக்கு போறேங்கிறது இப்ப நெறைய பேர் வந்து நெறைய பெண்கள் எங்ககிட்ட வரவங்க இது ஒரு விஷயமா சொல்றாங்க. அவரு என்ன வேலைக்கே போக்கூடாதுன்னு சொல்றாரு மேடம். வேலைக்கே போக்கூடாதுன்னு சொல்றாரு மேடம்ன்னு. இந்த விஷயம் எதுக்கு அப்படின்னா, இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவளுக்கு வந்து அவ வீட்ல இருக்கணும். அவ வீட்ல ஒர்க் பார்த்துக்கணும். இல்ல அம்மா, அப்பா கூட இருக்கணும். அம்மா, அப்பா கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவரா இருந்தா, கம்ப்ளீட்டா இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணினா தான் செட் ஆகும். ஆனா அவங்க வந்து, இல்ல இல்ல பரவால்ல படிச்சிருந்தா பரவால்ல, வேலைக்கு போனா பரவால்லன்னு கூட வேலை பார்க்குற பொண்ண லவ் பண்ணுவாரு. அது எப்படி அதான் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டுருக்கால்ல. அவளுக்கு அந்த ஃபீல்டு தெரியும்ல. அவளுக்கு வேலைக்கு போறதுக்கு பழகியிருக்கா அவ. இந்த பழக்கத்திலேருந்து அவள எப்படி நீங்க வெளியில எடுக்க முடியும்? ஆனா அவங்க என்ன நினைப்பாருன்னா, நம்ம லவ் பண்றோம்ல, அவளுக்கு நம்மள புடிக்குது. நம்ம கூட வரா. நம்ம சொல்றத எல்லாம் கேட்கிறா. லவ் பண்ற பீரியட்ல 100% அந்த பொண்ணு சொல்றத இவரு கேட்பாரு. இவரு சொல்றத அந்த பொண்ணு கேட்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன உடனே 100% இவங்க சொல்றத அவங்க கேட்கவே மாட்டாங்க. அதே மாரி அவங்க சொல்றதையும் இவரு கேட்கவே மாட்டாரு. அப்போ அது டோட்டலா மாறி போயிடுங்கிறதே அவங்க முதல்ல மறந்துடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சினாரியோ மாறிடும் நம்பளுக்கு. அன்னைக்கு வந்து இன்னைக்கு தேவைப்படுற மாரி இன்னைக்கு வந்து ஆஃபீஸ்லயே உட்காந்துருப்போம். 4 மணி ஆனா அவள பார்க்கணுமான்னு தோணிக்கிட்டே இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் 4 மணி ஆனா என் பொண்டாட்டி பார்க்கணும்னு தோண போறதில்ல அவங்களுக்கு. அது அவங்களுக்கு தெரியாது. இதே ஃபீல்ட்ல தான் நான் இன்னும் 50 வருஷம் இருப்பேன். அப்படிதான் அவங்க பேசுறாங்க. நான் நரை கூடியதுக்கு அப்புறமும் நான் இப்படியே இருப்பேன். அதெல்லாம் இருக்கலாம். ஆனா அதுக்கு நடுவுல பிரச்சனைகள் வரும்ல. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னென்ன காரணங்களா இருக்கும்ன்றத அசர்டைன் பண்ணணும். ஸோ முதல் விஷயம் அவங்க லைஃப் ஸ்டைல் பார்க்கணும். 2 பேரோட லைஃப் ஸ்டைல் ஒண்ணா இருக்கணும். அண்ட் ஃபினான்ஷியல் விஷயத்துல 2 பேரோட தாட் ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்கணும். நானும் சேவிங்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கணும். நீயும் சேவிங்ஸ்ல நான் பயங்கரமா ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் மாரி நான் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிற ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து, நான் இல்ல இல்ல நான் சேர்த்து சேர்த்து பொத்தி பொத்தி வைப்பேன் அப்படின்னா, அவ கேட்பா, "எனக்கு ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி குடுங்க. நான் மேக்கப் போடணும்னு நெனைக்கிறேன். எனக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி குடுங்க. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி குடுங்கன்னு." இல்ல இல்ல இதெல்லாம் வாங்க முடியாதுன்னா, உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால்ல, அன்னைக்கே தெரிஞ்சிருக்கணும்ல, அவ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுவா. அவ இந்த மேக்கப் எல்லாம் பண்ணுவா. இந்த மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி 2000க்கு பொருள் வாங்கணும்னு தெரியும்ல. ஒரு ஒரு பொண்ணு ஒரு மேக்கப் பண்ணிட்டு வரா. ஓகே. அப்போ ஒரு லிப்ஸ்டிக் வாங்கணும்னா ஒரு ரூ. 500 ஆகும்பா. பவுடர் வாங்கணும்னா ஒரு 500, ஃபவுண்டேஷன் வாங்கணும்னா ஒரு 500. இந்த செலவ நான் தான் பண்ணணும்னு ஒரு ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ இவளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? இவ என்ன மாதிரியான வாழ்க்கை முறைய வாழறா? இதுல இருந்து நீங்க லைட்டா வேணா மாத்தலாம். ஆனா மொத்தமா மாத்துறதுக்கு வாய்ப்பில்ல. இவள மொத்தமா நீங்க மேக்கப்பே இல்லாத ஒரு மேக்கப்பே பண்ணாத எனக்கு இப்போ ஒரு 2, 3 நாள் முன்னாடி ஒரு கேஸ் வந்தது. அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், "என்னம்மா பிரச்சனை?" அப்படின்னா, "இல்ல அவருக்கு வந்து நான் பொட்டு வைக்கிறது பிரச்சனை. நான் கம்மல் போடுறது பிரச்சனை. அவரு வந்து இந்த மாரி கம்மல் தான் போடணுங்கிறாரு. நீ இந்த மாரி வந்து கவரிங் கம்மல்லாம் ஜிமிக்கி மாரிலாம் போட்டு போடக்கூடாதுங்கிறாரு. அண்டு லெக்கிங்ஸ் போட்டா பிரச்சனைன்னு சொல்றாரு" அப்படின்னு. அப்போ பாருங்களேன் பிரச்சனை எங்கெங்க இருந்துலாம் வருதுன்னா, ஒரு லெக்கிங்ஸ்ல பிரச்சனை வருது, ஒரு கம்மல்ல பிரச்சனை வருது, ஒரு பொட்டுல பிரச்சனை வருது. அழகா ஒரு பொண்ணு பார்க்குறீங்க. அவ அழகா மேக்கப் பண்ணிட்டு வரும்போது பார்க்குறீங்க. அந்த மேக்கப்க்கு பின்னாடி ஒரு ரூ. 5000 செலவாகும். அந்த செலவ நான் தான் பண்ணணும்னு உங்களுக்கு லவ் பண்ணும்போதே தெரிஞ்சிடணும். அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி தான் இருக்கா. அவ நல்லா வந்து பர்கர்லாம் சாப்பிடுறா. அவ ஒரு நாளைக்கு 2 வேள வந்து ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடணும். ஏன்னா அப்படிதான் நீங்க பண்றீங்க லவ் பண்ணும்போது. ஒரு ஹோட்டலா போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறீங்க. அப்ப அவளுக்கு இந்த சாப்பாடு தான் புடிக்குது. அவ வீட்ல நாளைக்கு சமைச்சாலும் வாரத்துல 2 நாள் நம்மள ஹோட்டல் கூட்டு போன்னு கேட்பா. அதுக்கான செலவ நம்ம பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ முதல்ல அந்த பெண்ணோட வாழ்க்கை முறைய பாருங்க. அந்த வாழ்க்கை முறைக்கு நான் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ நம்ம பார்க்கணும். அதனால தான் அப்ப வந்து பார்ப்பாங்க. நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாரி குடும்பம் பாருங்க. நம்ம பையனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண் பாருங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இந்த தகுந்த அப்படிங்கிற வார்த்தைய தான் நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன இருக்கோ, அதே மாதிரி உங்களோட கற்பனையில நம்ம நெனச்சுப்போம் நம்ப. எல்லாரும் நான் அதுதான் சொல்லேன். எல்லாரும் பிளானிங் எப்படி இருக்குன்னா, ப்ரீ வெட்டிங் ஷூட் எங்க நடத்துறது? கல்யாணம்னு சொல்லிட்டா அவங்களோட ஃபர்ஸ்ட்டு. ப்ரீ வெட்டிங் ஷூட் எங்க நடத்துறது?
அதுக்கு ஒரு 50 நாள் உட்காந்து ரீல்ஸா பார்த்து, அவ நயன்தாரா போட்ட ட்ரெஸ்ஸு, க ம டிம்பிள் போட்ட ட்ரெஸ்ஸு, படுகோன் போட்ட ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையும் எடுக்குறாங்களே ஒழிய, "எப்பா உனக்கு என்ன பிடிக்கும்? நீ என்ன சாப்பிடுவ? இல்ல உங்க அம்மா என்ன சாப்பிடுவாங்க? உனக்கு உங்க வீட்ல யார ரொம்ப பிடிக்கும்? யார நீ கஷ்டப்படுத்தாம இருக்கணும்னு நீ நெனைப்ப? உங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா நீ அத எப்படி ஹேண்டில் பண்ணுவ? உங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ? நீ தனிக்குடித்தனம் இருக்கிறது பிடிக்குமா? இல்ல உனக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறது பிடிக்குமா? உன் ஃபேமிலில உனக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கும்? உனக்கு எத்தன ஆண் நண்பர்கள் இருக்காங்க? உனக்கு எத்தன பெண் நண்பர்கள் இருக்காங்க? எந்த நண்பர்கிட்ட உன்னால எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியும்? அது அந்த அந்த நண்பன வந்து உங்களாலயும் நண்பனா ஏத்துக்க முடியணும் முதல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ இவன்லாம் என் ஃப்ரெண்டுன்னு கூட்டிட்டு வருவா, லவ் பண்ணும்போது. அந்த 4 பசங்க வருவாங்க. நீங்க நல்லா உட்காருவீங்க, பார்ட்டி பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க, எல்லாமே போவீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு அந்த பையங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணானா, இல்ல அந்த பையன்கிட்ட கொஞ்ச நேரம் விழுந்து சிரிச்சு பேசினான்னா பிடிக்கிறதில்ல. அதுக்கு முன்னாடி அவன உங்களால ஃப்ரெண்டா பார்க்க முடிஞ்சதுல்ல. அதுக்கப்புறம் அது பார்க்க முடியறதில்ல. ஏன்னா, இல்ல மேடம் அது அப்போ ஓகே. இப்ப வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அது அப்போ ஓகே. இப்ப குழந்தை இருக்கான், இப்ப வீடு இருக்கு, எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க. எல்லாரும் தான் இருக்காங்க. அது கூட ஒரு நண்பனும் இருக்கான்ல அங்க. அவ அந்த அந்த டைம் அவ கேட்பால்ல. அவன் கூட அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிட்டு இருந்தால்ல. அத ஷேர் பண்ண கன்டின்யூ தான் பண்ணுவா. இப்ப நம்ப என்ன நெனைக்கிறோம்னா, இல்ல நான் வந்துட்ட உடனே நீ எல்லாத்தையும் நிறுத்திடணும். நீங்க நிறுத்த சொல்லுங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட்ட திணிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட்ட நீங்க அங்க போடும்போது, அத அவளால அக்செப்ட் பண்ண முடியுமா? முடியாதா? அவ அந்த பவுண்டரிக்குள்ளார இருக்கிறாளா? இல்லையா? அப்ப என்னன்னா, உங்க பிரச்சனைகள பேசுங்க. இல்ல எக்ஸ்ட்ரா உங்க பிரச்சனைகள சொல்லி, இந்த பிரச்சனைகளுக்கு அவ எப்படி டிசைட் பண்ணுவான்னு பாருங்க. இந்த டெசிஷன் மேக்கிங் உங்க கூட ஒத்துப்போகுதான்னு பாருங்க. ஏன்னா, நாளைக்கு காலத்துக்கும் நீங்க 2 பேரும் நெறைய டெசிஷன்ஸ சேர்ந்து எடுக்கணும். வாழ்க்கையோட பிரயாணத்துல இந்த முடிவுகள நாங்க 2 பேரும் சேர்ந்து சேர்ந்து எடுக்கணும்னு நெனைக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டெசிஷன முன்னாடி எடுங்களேன். கிடையவே கிடையாது. அப்பல்லாம் என்னன்னா, அவ ரீல்ஸ் பார்த்து நீங்க பாருங்களேன், இந்த நயன்தாரா போட்டிருக்க இந்த ட்ரெஸ் தான் நான் போடுவேன்னா, சூப்பரா இருக்கு போட்டுக்கோ. இதுக்கு மேட்சிங்கா நம்ம ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கோங்க நீங்க அப்டின்னா, அதுவும் ஓகே நான் எடுத்துக்கிறேன். அப்போ ப்ரீ வெட்டிங் ஷூட் எங்க நடத்துறோம்? அதுக்கு என்னென்ன போசஸ் குடுக்குறோம்? அதுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வாங்குறோம்? இது. வெட்டிங் வந்து எங்க நடக்கணும்? அதுக்கு பேக்கிரவுண்ட் என்ன இருக்கணும்? அது ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்கா இருக்கணுமா? இது பார்க்குறோம் நம்ப. அதுக்கப்புறம் போஸ்ட் வெட்டிங் ஷூட் நடத்துவோம். அதுக்கப்புறம் ஹனிமூன் நடத்துவோம். இந்த 4 தான் நம்மளுக்கு கல்யாணம் நடத்துற வரைக்கும் நம்ம மைண்ட்ல இருக்கிற விஷயமே ஒழிய, இத தாண்டிய வாழ்க்கை ஒண்ணு இருக்குல்ல. அத பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்ல. இந்த வாழ்க்கையில அவளுக்கு என்ன தேவைப்படும்? இந்த வாழ்க்கைய நடத்துறதுக்கு அவளுக்கு என்ன தேவைப்படும்? அந்த தேவைப்படுற விஷயத்த நம்ம குடுக்க முடியுமா? எமோஷனலா அவளுக்கு ஒரு சப்போர்ட் நம்பளால குடுக்க முடியுமா? அவ வேலைக்கு போணும்னு சொன்னா, அத ஓகேன்னு மனதார நம்மளால ஏத்துக்க முடியுமா? அவ 4 ஆண் நண்பர்கள் கூட பேசும்போது, அது நட்பு தான்னு நம்மளால எடுத்துக்க முடியுமா? இல்ல ஒருவேள அது நட்புன்ற முறையில என்னால எடுத்துக்க முடியல. எனக்கு அதுல எங்கேயோ சங்கடம் வருது. நான் கொஞ்சம் பொசெசிவா ஃபீல் பண்றேன் அப்டின்னா, அத தெளிவா அவளுக்கு எடுத்து சொல்ல முடியுமா? இது ரொம்ப முக்கியம். நெறைய பேர் என்னன்னா, எனக்கு எந்த விஷயத்துல நான் ஹர்ட் ஆகுறேங்கிறதையே நெறைய பேரால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அத வந்து தப்பு தப்பா பேசி விட்டுர்றாங்க. அது இல்லனாலும் இவங்க பேசுறத அவங்க தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் போயிடுது. அதாவது "அவன் கூட எதுக்கு பேசுற?" அப்படின்னு கேட்டா, அந்த வார்த்தைய அவங்க எடுத்துக்கிற விதம் வேற மாதிரி ஆயிடும். அப்போ அங்க தான் அவங்க வந்து ஏன்னா அவங்க தப்பு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப கனத்துரும். அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, வேற மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க. "நீ மட்டும் அவ கூட பேசலையா?" அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்னா, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கொச்சப்படுத்தப்படுது அங்க. ஒரு நல்ல நட்பு முறை இருக்க முடியாது. ஒரு நல்ல அத்தை, மாமா ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாது. அத்தை பொண்ணுங்க கூட பேச முடியறதில்ல. அக்கா, தங்கச்சிங்க கூட பேச முடியறதில்ல. இப்போ வாழ்க்கை முறைகளையே நம்ம மாத்திக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் மறந்து, எல்லாத்தையும் மாத்தி போற மாதிரி இருக்கும். நான் இப்ப ரொம்ப டிப்பிக்கலா ரொம்ப சீரியஸா பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நெறைய குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ். பாதிக்கப்பட்ட ஆண்கள் எல்லாம் ஒரு குரூப்பு, சிங்கிள் மதர்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பு, சிங்கிள் ஃபாதர்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பு. அப்புறம் இதனால வரதட்சணையால பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு குரூப்பு. இந்த மாதிரி வந்து இல்லீகல் அஃபேர்னால பாதிக்கப்பட்ட ஆண்கள்னால ஒரு குரூப்புன்னு சொல்லி, இது எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்லயா இணைஞ்சுகிட்டு இருக்காங்களே ஒழிய, அதாவது அவங்கவங்கள ஒரு ஒரு ஐக்கியப்படுத்திக்கிறாங்களே ஒழிய, இதற்கான முடிவுகளை நோக்கி, இதற்கான இந்த பிரச்சனைகளுக்கான முடிவுகளை நோக்கி யாரும் பிரயாணப்படுற மாதிரியே தெரியலங்கிறது தான். அப்போ உன் ஒரு ஒரு கணவனா வரதுக்கு முன்னாடி, ஒரு கணவனுக்கு உங்ககிட்ட என்னென்ன குவாலிட்டீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி, ஒரு ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கணும். என் கணவன் ஆனா நம்ப இப்போ பொண்ணுங்கட்ட கேளுங்க, என்ன வேணும்மா அப்படின்னா, நல்லா அழகா இருக்கணும். ஒரு 6 அடி ஹைட்டா இருக்கணும். வந்து அவன் ஒரு ரூ. 1,00,000 மாசம் சம்பாதிக்கணும். ஒரு கார் வச்சிருக்கணும். சொந்தமா வீடு வச்சிருக்கணும். இதெல்லாம் இருக்கிறதுக்கு அப்புறம் 1 மாசத்துல ஏன் டைவர்ஸ்க்கு வரீங்க அப்போ? இதெல்லாம் கேட்டீங்க. இதெல்லாம் கேட்டதோட நம்ம அங்க குடுத்துடுறாங்க. இப்ப ஏன் டைவர்ஸ்க்கு வாங்குறீங்க? பையன கேளுங்க. என்னப்பா வேணும் அப்டின்னா, அவ ஏதாவது ஒண்ணு படிச்சிருக்கணும். வேலைக்கு போனாலும் பரவால்ல, போலனாலும் பரவால்ல. பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கணும். எங்க வீட்டுக்கு வந்து நல்லா எங்கள பார்த்துக்கணும். ஒரே பொண்ணா இருந்தா பரவால்ல. அது இப்டி தான் அவங்க சொல்றாங்க. இதே மாரி ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுறோம்.
அப்புறம் ஏன் 2 மாசத்துல எங்ககிட்ட டைவர்ஸ்க்கு வரீங்க? என்ன விஷயம்னா, இது தேவையே கிடையாது. நீ படிச்சிருக்க, வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவியா? நீ ஒருவேளை இன்னைக்கு நீ வேலைக்கு போகலன்னா வீட்ல இரு. நீ வேலைக்கு போக ஆசைப்படும்போது, நான் உன்னை அனுப்பி வைக்கவும் நான் தயாரா இருக்கேன். இதுதான் உங்களோட பக்குவம். இல்ல அவருகிட்ட நீங்க கேட்க வேண்டியது, "அப்பா நான் வேலைக்கு போகணும்னு நாளைக்கு நெனச்சேன்னா, நீங்க என்ன அனுப்பி வைக்கிறது உங்களுக்கு இப்பவே தயார்படுத்திக்கோங்க. அதுலேருந்து நீங்க எதுவும் ஹெசிடேட் ஆகக்கூடாது." அப்படின்னு முன்னாடியே நீங்க சொல்லிடணும். ஒரு குழந்தை அப்படிங்கிற பட்சத்தில எனக்கு ஒரு குழந்தை டிப்பிக்கலா என்னன்னா, 3வது குழந்தை ஆண் குழந்தை வேணும்னு ஒரு ஹஸ்பண்ட் கேட்டு 2 குழந்தை பெண் குழந்தையா ஆயிடுச்சு. அவர் 3வதா ஒரு குழந்தை வேணும். ஒரு ஆண் குழந்தையா வேணும் நம்மளுக்கு அப்படின்னு கேட்டு, நான் 2 குழந்தைக்கு மேல இன்னொரு குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு சண்டையில ஆரம்பிச்சு டைவர்ஸ்க்கு வரவங்கலாம் இருக்காங்க. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஏங்க ஆணோ, பெண்ணோ நான் 2 குழந்தை தாங்க பெத்துக்குவேன். அதுக்கு மேல நான் பெத்துக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. உங்களுக்கு ஏதாவது ஆண் குழந்தை தான் வேணும்னு இத பத்தியெல்லாம் நம்ம டிஸ்கஸே பண்றதில்ல. பண்ற விஷயங்கள் எல்லாமே வேற. நீ இங்க போறியா? நான் அங்க போறியா? இந்த ஹோட்டலுக்கு பார்க்குறியா? அந்த ஹோட்டல்ல கல்யாணம் வைக்கணும். ஏன்னா, கல்யாண செலவு அப்பா பார்க்க போறாரு. போஸ்ட் வெட்டிங் இது செலவு அவரு பார்க்க போறாரு. அப்ப யாரோ ஏதோ செலவு பண்றாங்கன்னு இவங்க பாட்டுக்கு கல்யாணத்துல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அந்த ஃபோட்டோஸ்ல, அந்த வீடியோஸ்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கைகள பத்தி விஷயங்களையே அவங்க யோசிக்கிறது இல்லங்கிறது தான். 2 பேர் மட்டும் இணையிற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு கல்யாணம் கிடையாது. 2 குடும்பங்கள் இணையிற ஒரு விஷயம்னு அவங்க நெனைக்கணும். அவங்க குடும்பத்த இவங்களும், இவர் குடும்பத்த அவங்களும் அனுசரிச்சு போற பிராக்டிஸ்க்கு அவங்க வரணும். அங்கேயும் தவறுகள் இருக்கும். உங்க அம்மாகிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ, உங்க அம்மா எப்படி கோவப்படுறாங்களோ, உங்க அப்பா எப்படி கோவப்படுறாரோ, அதே மாரி அங்க மாமனாரும் கோவப்படுவாரு, மாமியாரும் கோவப்படுவாங்க. அப்படின்னு அத அனுசரிச்சு போறதுக்கு அவங்க தயாரா இருக்கணும். இந்த விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸியா இருக்கும். இது என்னன்னா, ரீல்ஸ தாண்டி, சினிமாவை தாண்டி, டிவிய தாண்டி, நீங்க பார்க்குற ரீல்ஸ் அதாவது மொபைல்ஸ்ல நீங்க பார்க்குற விஷயங்கள், யூடியூப்ஸ் எல்லாம் தாண்டி, வாழ்க்கை பெரிதும் வித்தியாசப்பட்டது அப்படிங்கிறத நீங்க முதல்ல உணரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆணுக்கும், பெண்ணுக்கும் நான் சொல்றேன். மத்தவங்கள எல்லாம் பார்த்து அவங்கள மாதிரி ரீல் போடணும்னு ஆசைப்படுறத விட, மத்தவங்கள எல்லாம் பார்த்து அவங்கள மாதிரி எல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறத விட, இது என் வாழ்க்கை, நான் வாழணும். இது எங்களோட வாழ்க்கை, நாங்க நெனச்ச மாரி தான் வாழணும்னு அவங்க நெனைக்கணும். அவனோட இன்ட்ரெஸ்ட்டே வேற. அவன் என்ன எப்படி வேணா வாழ்ந்துட்டு போலாம். அதனால அவன மாரி வாழணும்னு நெனைக்கக்கூடாது. நீங்க 2 பேரும் வாழணும். அதுதான் தேவைப்படுற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். தேங்க்யூ மேம். நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. இத கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்யூ மேம். நன்றி. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. 3-5 விடுங்க, நட்சத்திரா எழுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.